ஒரு அழகான கிராமத்துல பச்சை கிளின்னு ஒருத்த பானிபூரி கடை வச்சிருந்தா. இவனோட கடையில காளான், பேல் பூரி, மசாலா பூரி, பானிபூரி இப்படின்னு வகை வகையான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும். இவனோட கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகாம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவனோட கடையில எல்லாமே டேஸ்டா இருக்கும். என்னப்பா பச்சைக்கிளி, உன்னோட கடையில செய்யற காளானோட வாசனை என் வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுது. அதனால தான் இங்க ஓடி வந்த. அண்ணே, நீங்க வேற சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. அட, அதுதானப்பா உண்மை. உன்னோட கடையில இருக்கிற டேஸ்ட் வேற எந்த கடையிலயாச்சும் வருமா? அது போக இந்த காலத்துல ஒரு பானி பூரி ₹1 யாராவது தருவாங்களா? ஆனா நீ தருவ. சரி அண்ணே, புகழ்ந்தது போதும். என்ன வேணும்னு சொல்லுங்க, பக்காவா பண்ணித்தரேன். ஏப்பா, உன் கடையில எது சாப்பிட்டாலும் ஜம்முன்னு தான் இருக்கும். இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு என்னால எப்படி கேட்க முடியும்? சரி, நமக்கு சூடா ஒரு காளான் போடு. அது மேல பானிபூரி உடைச்சு லைட்டா ரசத்தை ஊத்தி கொடுப்பா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வித்தியாசமான காம்போவா இருக்கு. காளான் மேல ரசத்தை ஊத்தி கேக்குறீங்க. சும்மா ஒரு நாள் ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான்ப்பா கேட்டா. இந்த மாதிரி பச்சை கிளியோட கடையில ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் வந்து சந்தோஷமா சாப்பிட்டு அவனை வாழ்த்திட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் ஏங்க, என்னங்க ஆச்சு? ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டி, எனக்கு என்னடி சோகம்? நம்ம கடை ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கு. நல்லா வருமானம் வருது. மக்கள் நம்மள உண்மையா நேசிக்கிறாங்க. இதுக்கு மேல நான் எதுக்குடி சோகமா இருக்கணும்? அப்புறம் எங்க செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி மூஞ்ச வச்சிருக்கீங்க. அது ஒன்றும் இல்லடி, நம்ம ஊர் மக்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமா கொடுக்கணும், விலை கம்மியா கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க. அத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நம்ம மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கு. இப்படி அந்த பச்சை கிளி தனக்கு லாபம் வரணும்னு மட்டும் பார்க்காம மக்களுக்கு சுவையாகவும் விலை கம்மியா கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும். அப்படி ஒரு நாள் என்னண்ணே வெளியூரா? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. இங்க புதுசா கடை போறீங்களா? ஆமாண்ணே, இன்னைக்கு தான் புதுசா கடை போட்டிருக்கேன். ஆல்ரெடி நீங்களும் கடை போட்டிருக்கீங்க. ஸோ நான் இங்க கடை போட்டதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. இதுல என்னப்பா இருக்கு? நீயும் பொழப்புக்காக தான் கடை வச்சிருக்க, நானும் பொழப்புக்காக தான் கடை வச்சிருக்கேன். லாப நஷ்டம் பார்க்காம ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ப்பா. ரொம்ப நன்றி அண்ணே. இந்த மாதிரி வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பேர் சோமு அண்ணே. இப்படி அவங்க 2 பேருமே ஒரே இடத்துல கடைய நடத்திக்கிட்டு வந்தாங்க. பச்சை கிளியோட கடையில வகை வகையான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த சோமு கடையில வெறும் பானிபூரி மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு நாள் என்ன இது, நம்ம கடை ரொம்ப நஷ்டத்துல போகுது. நம்ம கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அந்த பச்சைக்கிளியோட கடைக்கு தான் போறாங்க. பானி பூரி சாப்பிடணும்னா கூட அவனோட கடைக்கு தான் போறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதா நம்ம கடை ஓடும். அப்படின்னு சொல்லிட்டு சோமு நல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அந்த அன்னைக்கு பச்சைக்கிளி சோமு கிட்ட இப்படி சொல்றான். எப்பா சோமு, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க, நீங்க கேட்டு நான் உதவி செய்யாம இருப்பனா? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சொல்லுங்கண்ணே. அது ஒன்றும் இல்லப்பா, என்னோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு காலில் வேற அடிபட்டிருக்கு. மத்தியானம் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரையும் கொடுத்துட்டு வரணும். அதனால நான் என் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கடையும் சேர்த்து பார்த்துக்கிறியா? இதுல என்ன இருக்கு? கடையை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போய் சாப்பாடு கொடுத்துட்டு மருந்து கொடுத்து வாங்க. அப்படின்னு சொன்னதும் பச்சைக்கிளி அவங்க மனைவிய கவனிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிடுறா. சோமு நினைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆஹா, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால பச்சைக்கிளியோட கடையில இருக்கிற ஐட்டத்துல எல்லாத்தையும் வேப்பெண்ணெய ஊத்தி விட்டுருவோம். அப்பதான் கசப்பு அதிகமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சோமு பச்சைக்கிளி ஓட கடையில இருக்கிற எல்லாத்துலயும் வேப்பெண்ணெய கலந்துடுறா. பச்சைக்கிளி திரும்பி வந்ததும் வியாபாரம் தொடங்குது. அப்போ பச்சைக்கிளி கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. எப்படி இருக்க? சரி சரி, எனக்கு ஒரு காளான் ஒன்று போடு. அப்படின்னு சொன்னதும் பச்சைக்கிளி அவருக்கு ஒரு காளான் சூட போட்டு தரா. என்னப்பா இது, காளான் இப்படி கசக்குது, முன்ன மாதிரி இல்லையே. என்னன்னே சொல்றீங்க? காளான் கசகுதா? இருங்க, நான் சாப்பிட்டு பார்க்கறேன். அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்கிளி அவனோட கடையில இருக்கிற காளான சாப்பிட்டு பாக்குற. ஆமா, காளான் கசக்குது. என்ன இது, எப்படி இப்படி கசப்பா இருக்குன்னு தெரியலையே. காலையில சாப்பிட்டு போனா எல்லாரும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படின்னு பச்சைக்கிளி ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அதுக்கு மறுநாள் அதே மாதிரி பச்சைக்கிளியும் கடை போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா.
காலையில வியாபாரம் முடிஞ்சு மதியம் தொடங்குது. தம்பி சோமு, என்னோட கடையை பார்த்துப்பா. நான் போய் என் மனைவிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உங்க கடையை நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்கிளி அவனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கும் வேப்ப எண்ணெய எல்லா ஐட்டத்திலும் கலந்துறா. தம்பி, ஒரு பேல் பூரி ஒண்ணு கொடுப்பா. உன் கடையில இருக்கிற பானிபூரியோட ரசத்துக்கு நான் அடிமை. எனக்கு ஒரு டம்ளர்ல கொஞ்சம் பானிபூரி ரசத்தை கொடுப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பச்சைக்கிளி கிட்ட ஒரு டம்ளர்ல ரசத்தை வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இப்படி சொல்றாங்க. என்னப்பா இது இப்படி கசக்குது? உன்னோட கடையில எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரசம்தான். ஆனால் அதுவே இப்படி கசக்குது. என்னப்பா இது? என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. காலையில எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா மதியத்துக்கு மேல எல்லாரும் கசக்குதுன்னு சொல்றாங்க. நேத்து இதே மாதிரியாச்சு. ஒன்னும் புரியலையே. அப்படின்னு சொல்லிட்டு சோமு குழப்பத்திலேயே தன்னோட வீட்டுக்கு போறா. மறுநாள் அதே மாதிரி சோமுவும் பச்சைக்கிளியும் கடை போட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி மத்தியானம் வருது. எப்பவும் போல பச்சைக்கிளி சோம்பு கிட்டா சொல்றா. எப்பா சோமு, இன்னைக்கும் என் கடையை பார்த்துக்க. நான் போய் என் மனைவிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்கிளி ஒரு மரத்துக்கு அடியில நின்னு சோமு என்ன பண்றான்னு பாக்கும்போது அவ வேப்பெண்ணெய கலந்துட்டு இருந்தா. அத பார்த்து பச்சைக்கிளி கோவத்துல வந்து சோமு கிட்ட இப்படி சொல்றா. டேய் சோமு, இந்த 2 நாளா நீதான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தியா? ஒவ்வொரு மக்கள் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த நம்பிக்கையை கெடுக்க பாக்குற. உன்னை நம்பிதானே நான் என் கடையை விட்டுட்டு போனேன். ஏன் இப்படி செஞ்ச? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, நானும் பானிபூரி கடை வச்சிருக்கேன், நீங்களும் பானிபூரி கடை தான் வச்சிருக்கீங்க. ஆனா உங்க கடைக்கு மட்டும் மக்கள் எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. என்னோட கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அந்த கோவத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன். டேய் சோமு, உன்னோட கடையில வெறும் பானிபூரி மட்டும்தான் இருக்குது. ஆனா என்னோட கடையில காலா, பேல்பூரி, மசால் பூரி, பானிபூரி, இத்தனை ஐட்டம் இருக்குது. அதனால தான் மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அது சரி, ஆனா பானிபூரி கூட உங்க கடையில தான் வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க. என்னோட கடைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. டேய் சோமு, எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நல்லதே நடக்குது, நமக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு நம்ம யோசிக்கவே கூடாது. உன்னோட உழைப்பை நீ முழுமையா போட்டினா கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன். நானும் என்னோட கடையில பானிபூரி டேஸ்டா செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சோமு தன்னோட கடைய நல்லா நடத்திட்டு வந்தா. இதே மாதிரி 2 பேரும் கடைய நல்லா கொண்டு போனாங்க. மக்களும் நல்லா விரும்பி 2 பேர் கடையிலும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கதையின் கரு: ஒருத்தவங்க நம்மள நம்புறாங்கன்னா அவங்க நம்பிக்கைய நம்ம காப்பாத்தணும். என்னைக்கு அவர்களுக்கு துரோகம் செய்ய நினைக்க கூடாது.